ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர கதை சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் நிலா சேரன்ட்ட பேசணும் போதே பார்த்தா சோழன் பண்ண அந்த ரியாக்ஷன்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. எப்பவும் போல் பார்த்தோம்னா நம்ம ஸ்டோரியை கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம டேரக்டர் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பேசுறது நடிக்கிறது அதெல்லாம் தாண்டி அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ரியாக்ஷனாக இருக்கட்டும், பார்த்து செம்ம க்யூட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா நிலா ரொம்ப தெளிவாக பேசி வீட்டில் இருக்க விஷயமா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களா. அடுத்து பாண்டியன் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது போய் பார்க்கணும், வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி வானதியை பார்க்கறதுக்கு போகும்போது சோழன் கூப்பிட்டு போனாங்க, பார்த்தாங்க, சண்டை நடந்துச்சு, எல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கான எபிசோட்னு வச்சுக்கலாம். அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக காட்டின ப்ரொமோவில் என்னென்னா, இப்போ வானதியை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டார்ச்சர் பண்ணதுனால இப்போ வானதி ரொம்பவுமே கோவமாகிட்டாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா வானதி சந்துருவெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க அம்மாலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, அசிங்கமாக. அவங்க அப்பா தான் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாம் போட்டு அடிக்கும். வானதி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நான் வீட்டிலே இனிமேல் இல்லைப்பா, பாண்டியனை பற்றி பேசினாவே நீங்கள் அடித்து துவைக்கிறீங்க நம்மளை, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பொட்டி படிக்க எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. என்ன சொல்லியும் கேட்கல. அவங்க அம்மா போன்னு சொன்னதுமே இவங்களும் நல்லா சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இப்போ அடுத்த கதை என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வானதியும் கண்டிப்பாக இங்கே சேரன் வீட்டுக்கு வந்துருவாங்க. எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா ஒருவேளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேரன் இன்னுமே பாவம் அப்படியே வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க வீட்டில் வந்து இருக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அப்படின்னாலும் எப்படி இவங்கெல்லாம் விடுவாங்க, போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு போவாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணு வந்து இவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையாலாம் யோசிக்கிறதுக்கு தோணுது. கதையை என்ன பண்ண போகிறாங்கன்னு. இதுக்கிடையில் பார்த்தோம்னா நம்ம சேரனுக்கு நம்ம தமிழ்நாடு இல்லாமல் பார்த்தா வடநாட்டிலேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஒரு ஹீரோயினாக. நம்ம டேரக்டர் வந்து அதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக கொண்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த கதைலாம் ஒரு பக்கத்து போனாலும் அப்பப்போ பார்த்தா நடேசனோட கதை, அதாவது பார்த்தா பல்லவன் இருக்கார்ல லாஸ்ட்டாக, அவரோட அம்மாவோட கதையும் இடையில லைட்டாக நம்ம டேரக்டர் டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எப்படி பார்த்தாலும் கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. எனக்கு என்ன பயமே அப்படின்னு பார்த்தா, இப்போ சேரன் வந்து அதை சோழன் வந்து அப்பப்போ செய்கிறதெல்லாம் பார்த்து நம்ம நிலா வந்து சந்தோஷப்பட்டு ஒரு மாதிரி ஒரு எமோஷனலாக பார்க்குறாங்களா, ரொமான்ஸாக பார்க்குறாங்களான்னு கணிக்கவே முடியல. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ராகவன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவர் வேறு ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறாரு, ஒரு ஹீரோ கணக்காக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவங்க மேலே வந்து இவங்களுக்கு ஒரு காதல் வந்துருமா, இல்லை அவர் வந்து நிலாவை லவ் பண்ண ஆரம்பித்து அவர் வந்து அப்ரோச் பண்ணி, ஆனால் அவங்களுக்கு தான் தெரியாதுல்ல கல்யாணம் ஆனது எல்லாமே எதுவுமே தெரியாதுல்ல, அவர் டக்குன்னு வந்து அவரோட காதலை சொல்லி அவர் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டை பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா டெய்லியுமே நம்ம வந்து அதாவது இந்த ஐயனார் துணை கதையை பேசுறது இல்லைங்கிறனால தான் ஒரே டைமில் பெரிய பேக்கேஜாக இப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னை விட சூப்பராக யோசிக்கிறாள் தான் நீங்கள். நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம். அதனால் வந்து எனக்கு என்ன இப்போ அப்படிலாம் தோணுதுன்னா, அப்படி ஒரு கதையை கொண்டு வந்துருவாங்களா அப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம். ஏன்னா பர்த்டேலலாம் பார்த்தா மனுஷன் உளுந்து அத்தனை கேக்கு கட் பண்ணார். அதனால் வந்து அப்படிலாம் ஒரு கதை வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா இண்டிபெண்டாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் சேரன் செம்மையாக சப்போர்ட் பண்ணி பேசினார். எல்லாரும் சோழன் செம்மையாக சப்போர்ட் பண்ணி பேசினார். அதனால் இப்படிலாம் பல கதைகள் வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கான கதை நம்ம பாண்டியன், அதே நேரத்தில் பார்த்தோம்னா வானதி, இவங்களை வச்சு செம சூப்பராக ஒரு கதையை ஸ்கிரிப்டை வச்சுருக்காங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா காயத்ரியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல, அவங்க வந்து நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை நடக்குதாங்க அப்படின்னு தெரியல. காயத்ரியும் லாஸ்ட்டாக நடந்த பிரச்சனையில் வந்து சிறப்பாக சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நாளைக்கான அதாவது அடுத்து வர ப்ரொமோ இருக்குல்ல, அந்த ப்ரொமோ வச்சு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.